தப்பு பண்ணிட்ட சிங்காரம், நீ எங்கள தொட்டிருக்க கூடாது. தொட்டவன எவனையுமே நாங்க விட்டதே கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், டீசென்ட்டா அரசியல் பண்ண கத்துக்கடா கம்நாட்டி. அது கூட தமிழ் வார்த்தை இல்ல தம்பி, கம் நாட்டி பாய்ஸ். புரியுதுங்களா? அப்போவே சொன்னேன். ஆனா நீங்க கம் நாட்டி பாய்ஸ், நீங்க ஆனா ரொம்ப உக்கிரமா போயிட்டீங்க. ஸோ, நம்ம சின்னத்துக்கு நீங்க விளக்கம் குடுத்துட்டீங்க ரைட்டு. இப்போ உங்க சின்னம் ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கு நம்ம விளக்கம் குடுக்கணும் இல்லையா? இப்போ நார்த்ல பார்த்தீங்கன்னாக்கா, விவசாய சின்னம்னு சொல்லி ஒண்ணு குடுக்குறாங்க. சவுத்ல விவசாய சின்னம்னு ஒண்ணு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது விவசாய சின்னமே கிடையாது. அவர்களுக்கு குடுக்கப்பட்டது கரும்பு விவசாய சின்னம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்ணனுக்கு குடுக்கப்பட்டது கலப்பை விவசாய சின்னம். அப்போ இங்க விவசாயின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சின்னத்த கோட் பண்ணுவாங்கன்னா, அங்க கரும்பு, இங்க கலப்பை. ரைட்டுங்களா? ஸோ, அண்ணன பொறுத்தவரைக்கும் கலப்பை. நம்ம சீமான் அண்ணன பொறுத்தவரைக்கும் கலப்பை. தம்பிகள பொறுத்தவரைக்கும் கலப்பை. கூட இருக்கவங்கலாம் சேர்ந்து கலப்பை. எங்க போனாலும் கலப்பை. நம்ம சின்னம் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்கு கலப்பை. பெங்களூரை தாண்டி இவங்க உலக நாடுகள்லாம் போயிருக்குன்னு சொல்றாங்க கலப்பை. எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் நீ கலப்பை அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரியும்டா கலப்பை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கலப்பை இருக்குல்ல, இந்த கலப்பையை கிளப்பிக்கிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் போய் கலைச்சிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? அதாவது கலப்பை, இந்த கலப்பைன்னு ஒன்று வந்துட்டாலே எல்லாரும் இவங்க என்ன பண்றாங்க, அந்த கலப்பையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போற எல்லாருமே கலைச்சு போயிடுறாங்க. கலகலன்னு கலைக்கிற வரைக்கும் இந்த கலப்பையை கூட்டு போய் கலப்பணி ஆற்றி, நான் சொல்றது கலைத்தல்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது தெரியுங்களா? கலைச்சான உடனே நீ வேற ஏதோ கலைச்சல் கூட கலைச்சல்னா கலைச்சு போறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டயர்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகேவா? அண்ணன் கூட்டு போனா கலப்பை, தம்பிகள் கூட்டு போனா கலப்பை, எங்க கூட்டு போனாலும் கலப்போ. அந்த வீடியோ பயங்கர வைரலா கிளப்ப வந்து ஊருக்குள்ள நின்று பயங்கரமா கலப்பை கலப்பை கலப்புன்னு நீ வந்தாலே கலப்பன்னு தெரியுது. அதனாலதான் அதுவே பாருங்க இயற்கையா உங்களுக்கு கலப்பை சின்னத்தையே கொடுத்துருக்கு கலப்பை. அதுல குறிப்பா இதற்கு மேல புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னா தான் எப்பயுமே அது ஃப்ரெஷ் பீஸ். கரெக்டுங்களா? ரொம்ப வருஷமா பயன்பாட்டில் இருந்து அதை வந்து மக்கள் புறந்தள்ளி அதை பயன்படுத்தாம போயிட்டாங்கன்னா, நான் சொல்றது நிலத்துல ஓகேவா, பயன்படுத்தாம போயிட்டாங்கன்னா அதுக்கு பெயர் இருக்கு தெரியுங்களா? இது வரைக்கும் கலப்பை. அதை பயன்படுத்தாமலே போனா அந்த கலப்பைக்கு பேர் முண்டை கலப்பை. எப்படி? முண்டை கலப்பை. ஸோ இனிமேட்டு எங்க போனாலும் எப்படி கூப்பிடுவாங்க? முண்டை கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்தாததுக்கு. நான் வேற யாரும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. நான் சொல்றது கலப்பையை பயன்படுத்தாமல் கிடக்கக்கூடிய கலப்பையை தூக்கிட்டு வந்தா அப்புறம் முண்டை கலப்பை வருதுன்னு. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே இன்னைக்கு எல்லாமே டிராக்டர் வந்துருச்சு. ஸோ வந்து அந்த கலப்பை வச்சு உழுகக்கூடியதெல்லாம் இங்கே ரொம்ப கிடையவே கிடையாது. அப்போது இவங்க அந்த பழைய கலப்பையை தான் தூக்கிக்கிட்டு ஓட்டு கேட்க போகணும். அப்போ என்ன சொல்லுவாங்க? பார்த்தவொன்னே டே முண்டை கலப்பை, முண்டை கலப்பை, முண்டை கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பழைய கலப்பை. ஏன்னா தமிழ்லேயே